தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வரும் ஆஸ்திரேலியா போலீஸ் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அலர்ட் பண்ணுவாங்க. தீவிரவாதிகள்னால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, உடனே பிடிங்க, உங்கள் இடத்துக்கு வராங்க, உங்கள் இது மூலம் போகுது, பிடிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்தையே கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறது அமெரிக்காவோட நல்லெண்ணம். அது சில வகையில் நல்லெண்ணம். தீவிரவாதிகள் விஷயத்தெல்லாம் அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து இப்போ அலர்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் போலீஸை. போதை மருந்து பெருமளவு உங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அது இந்தியாவிலிருந்து தான் அதிகம் வருகிறது, கண்காணிங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க, உடனடியாக நீங்கள் போய் விசாரிங்கன்னு அமெரிக்கா சொன்ன உடனே ஆஸ்திரேலியா போலீஸ் அங்கேருந்து படையெடுத்து வந்துட்டாங்க. வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் போய் விசாரிக்கணும் அப்படின்னு. என்சிபி நேஷனல் அவங்க இருக்காங்க, நார்காட்டிக் போலீஸ் வந்து மத்திய அரசாங்கத்தில் நார்காட்டிக் பிரிவு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது எங்கள் நாடு, எங்கள் மாநிலத்தில் நாங்கள் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது, எங்கள் கூட வாங்கன்னு சொல்லி இப்போ நார்காட்டிக் போலீஸ் வந்து விசாரணைக்கு வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து ஆஸ்திரேலியன் போலீஸும் சேர்ந்து வந்திருக்காங்க. இப்போ இதில் வேடிக்கை என்னென்னா, எப்படி ஏற்கனவே சொன்னேன், திமுகவில் ஒருத்தர் தான் இருக்கக்கூடிய ஒரு கொரியர் ஏஜென்சி வச்சு அந்த கொரியர் மூலமாகலாம் போதை மருந்து கடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற ஐட்டத்தெல்லாம் ரொம்ப விவரமான ஆள் நான் ஜாஃபர் சாதிக். அந்த இது போதை மருந்தில் கிடைக்கிற பணத்தில் இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பிஸ்னஸும் போதை மருந்துக்கு துணையாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இப்போ ட்ரை ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, உலர்ந்த பழங்கள், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அவர். அவருடைய தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கி ட்ரை ஃப்ரூட் அனுப்புங்கன்னு சொல்லி 90% ட்ரை ஃப்ரூட்டோட 10% போதை மருந்தை சேர்த்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஆஸ்திரேலியா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கம்பெனியெல்லாம் இங்கே வச்சுருந்தவங்க யார், அவங்க எப்படி செயல்பட்டாங்க, இது மாதிரி பல விஷயங்களை இப்போ தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் தெரிஞ்சு மாட்டினவங்க சில பேர், தெரியாமல் மாட்டினவங்க சில பேர். ஆனால் திமுகவை பொறுத்தவரை எங்களுக்கு கிடைத்த தகவல்படி அந்த கடத்தலில் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வந்து டொனேஷன்ஸு உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கும் ஸ்டாலின் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் வாங்கியிருக்காரு. அதனால் மற்றபடி கடத்தலில் திமுகவோட பெரிய தலைகளுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து 50,000 கோடி 60,000 கோடின்னு கொள்ளையடிச்சுட்டு பணம் இருக்கும்போது இதில் ஏன் போயிட்டு தலைவிடணும், ஏதோ பணம் கொடுத்தாலும் வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போக போக இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வரும். ஆனால் அந்த பணத்தை வாங்கினது சட்டப்படி குற்றம். அதனால் உதயநிதி மேலே நடவடிக்கை எடுக்கணும், நான் சொல்கிறது சட்டப்படி. அதனால் இன்னமும் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் வெளிநாட்டு போலீஸுகளும் உள்ளே வர ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், அவங்க வந்து திகார் ஜெயிலில் போய் ஜாஃபர் சாதிக்கை நேராக விசாரிச்சிருக்காங்க. இன்னும் பல அதிர்ச்சியான விஷயங்கள் வருங்காலத்தில் வரலாம் அப்படிங்கிற செய்தியையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது பிரேமலதா சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஓட்டு அதிகமாக போட மாட்டேங்கிறாங்க, அதனால் ஓட்டு போடுறதை கட்டாயமாக்குறதுக்கு சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க பிரேமலதா. ஓட்டு போடுறத கட்டாயமாக்குறதுக்கு சட்டம் கொண்டு வர்றது இருக்கட்டும், இருக்கிற ஓட்டை போடுறத ஒழுங்காக ஓட்டு போடுற விஷயத்தையாச்சும் எந்தாவது அரசாங்கம் செய்கிறாங்களா? இப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியும், பயோமெட்ரிக் கைரேகை, இது அப்படி கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டா அந்த ஆளை தவிர யார் வந்தாலும் கதவு திறக்காது. எல்லாத்துலேயும் பயோமெட்ரிக் வந்துடுச்சு. ஏன் ஓட்டு இதில் மட்டும் பயோமெட்ரிக் கைரேகையை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஆதார் கார்டில் உங்கள் கைரேகையை வாங்கினாங்கல்ல, ஆதார் கார்டில் கைரேகையை வச்சு ஆதார் கார்டில் கரெக்டாக இது பண்ணி ஆட்களை இது எடுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்கள். முட்டாள்தனமாக பேருக்கு கைரேகை கண்விழி எல்லாம் எடுத்து வச்சாங்களே ஒழிய அதை வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இவங்க செய்யவே இல்லை. கள்ள ஓட்டுங்கிறமே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலேயாச்சும் கள்ள ஓட்டு போடுறாங்கங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணம் அங்கே பூரா கைரேகையை கொண்டு வந்து கள்ள ஓட்டுங்கிறதே ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுக்கு மேலே கிடையாது. மாற்று ஆள் வந்து போடணும். இப்போ தான் சொல்லி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காமிக்கிறான், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் காமிக்கிறான், கைரேகை வந்துட்டு எப்படி இருக்க முடியும், கைரேகை எப்படி இயங்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறாங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஓட்டு சாவடிக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே முதல்ல ஒருத்தர் உங்கள் பேரை எழுதுவார், அதுக்கு அடுத்தவர் மைய வைப்பார்,
3வது ஆள் கையெழுத்து வாங்குவார் ஒரு இதில். அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆக இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு தலைமை அது தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார். இப்படி ஒரு கூட்டமே உட்காந்துருக்கும். கைரேகை பண்ணிட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன இது மாதிரி இயந்திரம் இருக்கும். சின்ன லேப்டாப்பை விட இந்த சின்ன ஒரு இயந்திரம் இருக்கும். ஒரு கையளவு தான் அந்த இயந்திரம் இருக்கும். அதில் போய் நீங்கள் கைரேகை வச்சுட்டா அது சிக்னல் கொடுத்துரும். இவர் வாக்காளர் தான், இவர் பேரில் வேறு எங்கேயுமே வாக்காளர்கள் இல்லை அப்படின்ட்டு அப்படி ஒரு கையை அமுக்கிட்டிங்கன்னா, அதுதான் ஸ்கேனர் பேர். கையை அமுக்கிட்டிங்கன்னா உங்கள் கைரேகையை சரி பார்த்துட்டு நேராக போய் ஓட்டு போட்டு வந்துடலாம். ஒரு ஓட்டை 10 பூத்தில் போய் ஒரு ஆள் 10 ஓட்டு போட முடியாது. மையங்கிறது தேவையில்லை, அந்த கையெழுத்து வாங்கிறது தேவையில்லை. ஒரே ஒரு ஆள் உட்காந்துருப்பார் ஒரு பூத்தில். அப்படியே நடக்கிற ஓட்டு யார் வந்தாலும் மாற்றி ஓட்டு போட முடியாது. இது வெளிநாடுகள்லாம் நடக்குது. ஆனால் ஏன் இங்கே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அரசியல்வாதியே துணையாக இருக்காங்க. இங்கே அரசியல்வாதி கரெக்டான ஓட்டு விழுகணுங்கிறத அவன் விரும்பலை. ஓட்டு போடுவதை கட்டாயமாக்கணும் அப்படிங்கிறத அரசியல்வாதியை விரும்பலை. 60% இருந்தால் போதும், 70% இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். அதனால் கைரேகை முறையை இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா, இந்த இப்போ பெங்களூரில் சொல்லியிருக்காங்க, பெங்களூரில் இளைஞர்கள் நிறைய பேர் ஓட்டு போடல. பெங்களூர் டவுனில் இருந்தவங்க ஓட்டு நிறையா போடலைங்கிறாங்க. ஆனால் பெங்களூரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஓட்டு போடல. அவங்களுக்கு பதிலாக கள்ள ஓட்டே அவனும் போடல. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் அது திமுக கலாச்சாரம். அந்த பரம்பரையாக கருணாநிதி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி வரை போயிட்டு இருக்க அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தான். பெங்களூரில் ஓட்டு போடலன்னா கவலை இல்லை, அந்த ஓட்டு விழுகாது. இங்கே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நான் அந்த இப்போ எங்கேயாச்சும் பாருங்கள், வாக்கு இதில் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் பேர் விட்டு போச்சுங்கிறது எந்த மாநிலத்திலேயாவது இருக்கா? அது திமுகவுடைய கைங்கரியம். அதே மாதிரி ஓட்டு போடலன்னா அவன் போட்ட இன்னொருத்தன் போடுறானா இந்த மாநிலத்தில், பெங்களூரில் போய் கேளுங்க. இப்படித்தான் சென்னையிலையும் அப்படி தான். படித்தவர்கள் அதிகம் இருக்கும் பகுதியில் ஓட்டு அதிகம் விழுகாது. அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, போட மாட்டாங்க. இதை தனக்கு சாதகமாக்கித்தான் கருணாநிதி 1971 கள்ள ஓட்டை போட்டார். அதில் தான் எம்ஜிஆர் போன்றவர்கள் டவுன்களில் தோத்தாங்க. காரணம் ஒரிஜினல் ஆள் இல்லை, எல்லாம் அவர் ரெடி பண்ண கள்ள ஓட்டு இதில் தான். அதனால் இவங்க பிரேமலதா சொல்லக்கூடியவங்க ஓட்டு போடுறதை கட்டாயமாக்குறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுறதோ ஒரிஜினல் ஆளுங்க ஓட்டு போடுறதோ முதல்ல வகை செய்யணும். பயோமெட்ரிக் கைரேகை சிஸ்டத்தை மத்திய அரசாங்கம் ஏன் பயப்படுறீங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? வெளிநாடுகளில் போய் பாருங்கள். அதனால் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி திமுக மாதிரி ரவுடி எலிமெண்ட் எல்லாம் உள்ளே வர மாட்டாங்க. எத்தனை எங்களுக்கு எனக்கே அவ்வளோ புகார் வருது. நைட்டு 12 மணி 1 மணிக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு 10-15 இளைஞர்கள் வீடுகளுக்கு எதிரேறியே தண்ணி அடிக்கிறாங்க, போதை மருந்து சாப்பிட்றாங்க. எங்களால் நைட்டு 1 மணி வரை பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற புகார் எங்களுக்கே நிறையா வருது, போலீஸுக்கும் வருது. என்ன பண்ண முடியும்? ஒட்டுமொத்த சமுதாயத்தை குட்டிச்சோறாக்கி வச்சுருக்கான். அந்த குடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் பூரா திமுகவில் உறுப்பினராக இருக்கான். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போ அடிப்படை காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அவங்க ஆட்சிக்கு வந்தாலே இப்படி ரவுடிசம் இதெல்லாம் அதிகம் வரும். அதனால் திமுக பதவிக்கு வராமல் இருக்கணும்னா ஓட்டிங் சிஸ்டத்தை நம்ம மாற்றணும். தேர்தல் முறையில் இது தில்லுமுள்ளு பண்ணாத அளவுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம நாடு உருப்படும். அதை பற்றி எந்த அரசியல்வாதிகளும் சிந்திப்பதில்லை. காரணம் இப்படி தில்லுமுள்ளு செய்யும் வசதிகள் இருந்தால் தான் எல்லா கட்சிகளுக்குமே நல்லது. அப்படிங்கிறதுனால தான் இவங்க யாருமே இந்த கைரேகை முறையை வாக்குப்பதிவில் கொண்டு வர பயப்படுறதுக்கு காரணமே அதுதான். இப்போ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ காவல்துறையில் இங்கே ஒரு சின்ன அஃபென்ஸ் நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது. நான் இருக்கும்போது தாம்பரத்தில் ஒரு குற்றம் நடந்தது. தாம்பரத்தில் குற்றம் பண்ணவன் என்ன பண்ணிட்டான், அந்த வீட்டில் இருக்கிற செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த செல்ஃபோன் IMEI நம்பரை வச்சு பார்த்தா அவன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கான். பாருங்கள், நடந்தது தாம்பரம். 2 நாளில் அவன் வெஸ்ட் பெங்கால் போயிட்டான். சரி, 4வது நாள் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் போகிறான். அப்புறம் கடைசி மறுபடியும் வெஸ்ட் பெங்காலுக்கு அவன் திரும்பணுன்னா அங்கே போய் பிடிச்சாங்க. இந்த ஃபோனுங்கிற ஒரு டெக்னாலஜியை வச்சு. கைரேகையே இதே மாதிரி தான். இப்போ கைரேகையெல்லாம் எப்படி பிடிக்கிறாங்க, வடநாட்டு குற்றவாளிகள் தமிழ்நாட்டுக்கு வரான். கைரேகையை வச்சு பார்த்து பண்ணினதுக்கப்புறம் அவன் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கம்ப்யூட்டரில் 10 நிமிஷத்தில் வடநாட்டில் எந்த பகுதியில் இருக்கிற குற்றவாளிங்கிறத கொடுத்துருது.
அப்போ காவல்துறையில் இதிலன்னா இந்த மாதிரி ஒரு நவீன முறைகள் வரும்போது அரசியலில் ஏன் வர மாட்டேங்குது, ஓட்டு போடுறதுலையே இதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள் தங்கள் சுயநலத்துக்காக கொண்டு வர்றதுனால தான் இந்த மாதிரி முறை. இந்த முறையை சரி செய்தால்தான் பிரேமலதா சொல்லக்கூடிய ஓட்டு போடுறதை கட்டாயமாக்க முடியும். இப்போ ஓட்டு போடுறதை கட்டாயமாக்கினீங்கன்னா திமுகக்காரன் ஒரு வாழை 25 ஓட்டை போடுவான். அடிப்படையை சரி செய்துவிட்டுத்தான் பிரேமலதா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம்.